ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 25க்கான வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். பார்ட் 25க்கான வீடியோ இவ்வளோ கூடிய விரைவிலே உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துச்சு பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்னே சொல்ல கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது. இதை வந்து நான் ஸ்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா நான் ஸ்டாப்பாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்டாப்லாம் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ண முடியுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவெல்லாம் போடுற மாதிரியான ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு வேணும்னு சொல்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தாங்க. நிறைய ஏன்னா இன்டர்நெட்டுக்கு நிறைய வசதி வேணும். நம்ம கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைலாம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல் கூட கிடையாது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 4G மொபைல் தான். கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெடு 5Gயோட நெட் பேக்கெல்லாம் போட்டு 5G மொபைல் எல்லாம் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்காக போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ரோடு தான். ஆக்சுவலாக ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் டர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அங்கே பாருங்கள், பைக் கார் வேறு லெவலில் திருப்பிட்டு வராரு. என்னங்க நம்ம பஸ்ஸு 87% இப்படியாச்சு. நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா போன ரைடில் இடிச்சிட்டோம் இல்லையா, அதனால ஏற்றிருக்கு. சரி, ஓகே கைஸ், அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நான் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட செகண்ட் ரைடு. அச்சோ, இங்கேயும் இடிச்சிட்டோங்க. என்னங்க பிரேக்கே இப்போலாம் வர வர பிடிக்கவே மாட்டேது கைஸ். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஸ்ஸு லாக் ஆயிடுச்சு. நல்லா போய் இல்லை வந்துருச்சு. நல்ல வேலை லாக் ஆயிடுச்சு. நான் கூட நினச்சேன். நல்ல வேலை பஸ் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வர்றப்போ நல்லா பிரேக் பிடிக்குதுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கே பிடிக்க மாட்டேது. அது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும். ஒரு வேளை பஞ்சர் கீது ஆயிடுச்சு போலங்க. இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி வெளியெல்லாம் காற்றே இல்லைங்க. பாருங்கள், காட்டுறேன். இவருங்க பின்னாடி உள்ள காற்றே இல்லை. ரிம் செட்டே அப்படியே மாறிடுச்சு. சரி, ஓகேங்க, நம்ம கூடிய விரைவில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மாற்றிடலாம். இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிடுவோம். ஏன்னா இந்த ரைடில் நம்மளுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம மாற்றிடலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோடு நம்மளுக்கு முடிஞ்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. சரிங்களா? உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலரில் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, இதுதான் லாஸ்ட்டா இல்லை எங்கேயாச்சும் இங்கேருந்து போகணுமா? ஆமாங்க, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 708 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 53 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் ரைடாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் வந்து இப்போ முடிவு பண்ணணும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டவே கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வீடியோ ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி மட்டும்தான் ஓட்டியிருக்கோம். எந்த ஒரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. சின்ன அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் அந்த ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம் ஒரு சில இடத்துல. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமர் வந்துடும் இல்லையா, மேப் லோட் ஆனோடனே நம்ம அது ஓகே கொடுத்தோம்னா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேப் லோட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமர் ஆன் பண்ணோம்னா அதுக்கு வேண்டி மட்டும் அந்த பேனர் கொடுத்துருப்போம். வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் டைம் எக்ஸ்டெண்டும் பண்ண கிடையாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபும் பண்ண கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 168 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கோம் பர் ஹாருக்கு 168.2 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 78.2 கிலோமீட்டர் பர் ஹாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடில் போயிருக்கோம். யூ அரைவ்ட் அட் ஸ்டேஷன் சேஃப்லி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாகவே ஓட்டியிருக்கோம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ இது என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா கண்டிப்பாக வெளியே போயிடும். கொடுத்து பார்க்கலாம் இருங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெளியே போகலங்க, இது உள்ளேயே வந்துருச்சு. என்ன கதைன்னு தெரியலையே இது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ரைடு இருக்குமோ, ஆனால் இதுக்கப்புறம் போக மாட்டேதுங்களே. இருங்க இப்போ போகும் பாருங்கள். இப்போ போகுது, ஆனால் எங்கே போகுது, என்ன ஆக போகுது, என்னன்னு ஒன்றுமே தெரில. நம்ம ஒருவேளை அந்த ஊருக்கு வந்து அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ண போகிறோமா இல்லை வெளியே மறுபடியும் போக சொல்லுது. இது ஆக்சுவலாக ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குது.
ஆனால் மறுபடியும் வெளியே போக சொல்லுது. எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி இருங்க, என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த பாட்டெலாம் நம்ம கட் பண்ண வேண்டாம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைடுக்கு போகலாம். என்ன ஏது ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேயோ போக சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி மேப் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திரும்பினாலே ஃபுல்லாக திரும்பிடுது. நம்ம மொபைல் சீக்கிரமாக வாங்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரைடு போக முடியும். இது கிளாஸ்லாம் கிராக் ஆகிருக்கிறனால டக்குன்னு நம்ம லைட்டாக டர்ன் பண்ணால் கூட அது ஸ்பீடாக டேர்ன் ஆயிடுது. அச்சோ, நம்ம இந்த கேப்பில் விட்டுறலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த ரைடில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க. அது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். சரி, இனிமேல் ப்ராப்பராக கரெக்ட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரில. நம்ம பேசஞ்சர்ஸும் நான் இறங்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இறங்கவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரில. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் பூந்துட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணலாம் ரைடு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆப்போசிட்டில் பூந்துட்டோம். பார்க்கலாம் இருங்க எவ்வளோ தூரம் போகுது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் இருங்க. ஒருவேளை அது வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, இவ்வளோ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கம்ப்ளீட் பண்ணதில்லை அப்படின்னு காட்டுதா இல்லை என்ன எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. போய் பார்க்கலாம் இருங்க. எங்கேயாச்சும் அதே மாதிரி ஒர்க் ஷாப் இருந்தாலும் பார்க்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைட் டர்ன் பண்ண சொல்லுது நம்மளை. ஆக்சுவலாக இங்கே ரைட் டர்ன் பண்ணி இன்னும் நம்மளுக்கு ரைடு கம்ப்ளீட் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம விடாமல் ரைடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு காட்டுதா இனி என்ன ஏது அப்படிங்கிறதும் தெரில. ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட போராடிட்டே தான் வந்துட்டுருக்கு. போதும் அப்படிங்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம பஸ்ஸை. இனி என்ன பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலைங்க. இப்படி பூந்துட்டு போயிடலாம். இப்படி பூந்துட்டு லைட்டாக திருப்பினாலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. சரி ஓகே கைஸ், இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோட் ஆக போகுது. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.